ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு அழகான saree. இது கொஞ்சம் காட்டன் டைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னோடய கை ஃபுல்லாகவே கீழே என்ன பண்ணுதுன்னு தெரியுது, அந்த அளவுக்கு இது டிரான்ஸ்பரண்ட். ஸோ இதில் வந்து 2 லைன் ஜரி ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிற ஒயிட் த்ரெட் கண்டிப்பாக 2 லைன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 லைன் த்ரெட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 2 லைன் சில்க் த்ரெட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சிம்பிள் பீட் ஒர்க் லைன் தான் இது. யூஸ்வலாக நம்ம நிறைய ப்ளவுசஸ்க்கு பண்ணுற அந்த மெத்தடில் பண்ணுற அந்த பீட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட், ஸோ 1 லைன் சுகர் பீட் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து 4 mm பீட்ஸ் வைக்கிறோம் பஞ்ச் பீட்ஸில். ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பிடிக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டுனாலே நம்ம வந்து பேர்லில் வைக்கிறது வந்து ஒரு பிளாக் கலரில் பேர்ல் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம பேர்ல் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட் வைக்கிறோம். நீங்கள் இந்த கோல்டன் பீட்ஸ்க்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பேர்ல் வைக்கலாம். ஸோ நிறைய ஒயிட் தெரியணும்னு நினச்சிங்கன்னா பேர்ல் வைக்கலாம். இல்லை எனக்கு கோல்டு வேணும், கோல்டும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டு வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரைஸ் பீட் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. இது வந்து 0.5 சென்டிமீட்டருக்கு கூட கிடையாது, சாரி 0.5 இன்ச்சஸ், ஓகேவா, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். 2 லைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி அந்த ஜிக்ஸாக் டைப் தான். 2 வைங்க. இதை நம்ம ஸ்கொயர் ஆக்க போகிறோம், அதனால தான். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் அந்த லைன் அதே 2 லைனை நம்ம இந்த மாதிரி சிக்ஸாக திருப்பி வைக்கும்போது நமக்கு சென்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதோட ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கொயர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கொயருக்கு நம்ம சென்டரில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2.5 mm இருக்கிற பேர்ல் பீட் வைக்கிறோம். இதே இது நீங்கள் உங்களுக்கு இந்த சைஸ் பீட் கிடைக்கல, இதோட கொஞ்சம் பெருசு தான் கிடச்சிதுன்னா நீங்கள் 3 mm பீட்ஸ் வைக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி 2.5 mm பீட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் 2.5 mm வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். 3 mm யூஸ் பண்ணுறத விட எனக்கு இந்த 2.5 mm யூஸ் பண்ணும்போது அந்த ஒர்க்கு இன்னும் அழகாக தெரிகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போவுமே குட்டி குட்டி பீட்ஸ், குட்டி குட்டி டிசைன்ஸ், அதாவது இன்ட்ரிகேட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துலையே நம்ம சுற்றி சுற்றி குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது நுணுக்கமான வேலைங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2.5 mm பீட்ஸை வைக்கிறோம். இது ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம், நாட்ஸ் போடணும்னு இல்லை. ஏன்னா நானே நைலான் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் அந்த கேப்புக்கு வந்து ஒரு 3 mm ஒரு ஒயிட் சுகர் பீடும். ஸோ இதை நீங்கள் கோல்டுலேயும் வைக்கலாம், பட் எனக்கு அதில் ஒயிட் டச் இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வைஸ் வர்ஸாக வச்சுக்கலாம். நீங்கள் பேர்ல் பீடு வித் சுகர் பீடு வைக்கலாம், கோல்டு சுகர் பீடு வைக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் வச்சுருக்க மாதிரி 3 mm பீடை வந்து நீங்கள் கோல்டில் வச்சுட்டு சுகர் பீடை வந்து ஒயிட்டில் போட்டுக்கோங்க. இது உங்களோட சாய்ஸ். பாருங்கள், புட்டாஸ் வந்து ஒரு 3 டாட் புட்டாஸ். ஸோ இந்த மாதிரி வச்சு முடிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.